இந்த லேடி சைனால 50,000 கோடி ஸ்கேம் பண்ணிட்டு யூகேல போய் செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பண்ண சின்ன தப்புனால மாட்டிக்கிட்டாங்க. ஜிமியன் குவான் அப்படின்ற லேடி பாத்தீங்கன்னா 2014ல லட்டியன் குவரி அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு ஒரு பொன்சி ஸ்கேம் மாதிரி பண்றாங்க. நீங்க என்கிட்ட இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆரம்பத்துல வந்து பணத்தை கொடுத்தவங்களுக்கு இவங்க கை காசை போட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மக்களுக்கு நம்பிக்கை வர வர அடுத்தடுத்து வர காசு அதுக்கு அடுத்த மக்கள் கிட்ட, அது அடுத்து வர காசு அதுக்கு அடுத்த வர மக்கள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்க இந்த பிரமிடு மாதிரி இதை பெருசா ஆயிட்டே போது. ஆன போலவே ஒரு 1,50,000 பேர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட காசு கொடுக்குறப்ப இவங்க கிட்ட ஒரு 50,000 60,000 கோடி கிட்ட வந்து சேரும் வந்து சைனீஸ் அபிஷியல்ஸ் அதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த லேடி வந்து ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே வெவ்வேறு நாடு கோடி போயிட்டு 2018ல யூகேல வந்து செட்டில் ஆயிடுறாங்க. செட்டில் ஆயிட்டு அங்க போயிட்டு சேஃப் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா இருந்தா பரவாயில்ல, கவுண்டமணிக்கு லாட்டரி டிக்கெட் விழுந்த மாதிரி இந்த ஊர் என்ன வேலை, இந்த தெரு என்ன வேலை, நான் ஏதாச்சும் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூகேக்கு போயிட்டு சும்மா இல்லாம இந்த பேலஸ் என்ன வேலை, இந்த ஹோட்டல் என்ன வேலை, இந்த ஏரியா என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க அங்க இருக்கக்கூடிய யூகே டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சு வந்து விசாரிக்கவும் தான் உங்களோட சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கப்ப கொஞ்சம் டீப்பர் டவுன் விசாரிக்கவும் தான் தெரிஞ்சது 2017ல சைனால இருந்து ஓடி வந்த லேடி தான் 2018ல பேரை மாத்திட்டு யூகேல இருக்க லேடின்னு தெரிஞ்சது. அதுதான் வடிவேல் சொல்லியிருக்காரு. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா.